நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தந்தூரி, மீன் தந்தூரி தான் பார்க்க போகிறோம். எப்போது நம்ம வீச்சோல போடுறது மீன் பிடிக்கிறதுன்னு காட்டிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி எங்கே நிற்கிறதுங்களா, முனிசாமியோட இதே இடத்துல நம்ம வந்து யாருக்குன்னா ஒரு சுட்ட மீன் கண்டென்ட் போட்டிருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்ச மீனை கொண்டு வந்து கழுவி தந்தூரி மாதிரி போட போகிறோம், மீன் தந்தூரி. சரிங்களா? அதை எப்படி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை வந்து சொல்லி சேகரிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு என்ன மட்டும் கேட்டுறாங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் இல்லையா, நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு நான் கொஞ்சோண்டு சொல்லி பறக்க வச்சேன். தலையும் பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சொல்லி பறக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சதாம் ப்ரோ வந்து மீன் கழுவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதையும் போய் பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம வந்து கைட்டு உடச்சோம்னா சரி வராதுன்னு இன்றைக்கி வெப்பன் கொண்டு வந்திருக்கோம். அதை பாருங்கள், சதாம் ப்ரோ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மீன் அப்படின்னா சிறையான், மஞ்சவால் சிறையான். நம்ம வந்து ட்ரிகர் வீடியோவில் போட்டிருப்போம். இது அடிக்கிற மாதிரி கழுவ ஆரம்பிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட். ஆமாம், மழை வேறு வர்ற மாதிரி இருக்கு நண்பா. நம்ம தந்தூரி ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்களா? உங்களுக்கு தரமான வீடியோஸ் கொடுக்கணும்னு நம்மளும் எதெல்லாமே யோசிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இதை சிம்பிளாக வீட்டிலே உட்காந்து கூட நம்ம பொறிச்சு திங்கிறது தான். நம்ம நண்பர்கிட்ட பதிவிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருக்கும் அப்படின்னு. சைடை பிள்ளை எடுத்துகிட்டார் பற்றியில். இதே ப்ராசஸ் இந்த மீன் வச்சுருக்கோம் பாருங்க. இப்படி மீனும் எண்ணெய் மீன்லாம் பாறை, மஞ்சவால் சிறையாம், இந்த 2 மீன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து தந்தூரி போடுறதுக்கு. இது அவ்வளோத்தையுமே நம்ம தந்தூரி போட்டு சாப்பிட போகிறோம். யாரெல்லாம் அப்படின்னா நம்ம சதாம் ப்ரோ, நம்ம தலை அங்கே சொல்லி பறக்கிக்கிட்டு இருக்காரு அவர், இன்னொன்று நான், 3 பேரும் சாப்பிட போகிறோம். அவர் உட்காந்துருக்கு சீட்டை பற்றி இல்லை, தண்ணியிலே உட்காந்துருந்து அப்படியே அங்கனக்குள்ளேயே கழுவி அப்படியே ஒரு நீட்டாக பதில இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குமா, இப்படி ஒரு இடம் கிடைக்குமா? வீட்டில் போனியில் மோந்து வச்சு கழுவிட்டு கிடப்போம். இங்கே அப்படிலாம் தேவையில்லை. வெட்டி டஸ்ட் அதிலே போட வேண்டியதான், மீன் சாப்பிட்டுக்கிடுவோம். அங்கனக்குள்ளேயே கழுவ வேண்டியதான். இருந்துச்சு, சிம்பிள். கழுவணுன்னு பார்ப்போம். சரிங்களா? எப்படி கழுவிருக்கோம், என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம பதிவுகள் முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு நினச்சி தான் எஃபோர்ட் போட்டுக்கிட்டுருக்கோம். உங்களோட ஆதரவில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் மீன்லாம் கழுவிட்டு வந்த பாருங்க, எப்படி கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். சிறையெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். இல்லை பீஸாக கோடெலாம் போட்டோம். இந்த பாருங்கள் பாறையில் இதில் இந்த முள்ளை மட்டும்தான் எடுக்காமல் விட்டுருந்தோம். அந்த முள்ளையும் எடுத்துட்டு அவ்வளோதான். அப்படின்னா ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, மசாலா பிடிக்கிறதுக்கு. அவ்வளோதான். மீனை கழுவி வச்சு நம்ம வந்து மசாலா போடுறத பார்த்துருவோம். நம்ம மீன் எல்லாத்தையுமே கழுவிட்டோம். இந்த மீன் கழுவி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லதுமே ஒரு கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து மசாலா வச்சுருக்கோம். மீன் பொரிக்கிற பொடி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இருக்கு பாருங்க தான், அதுதான். இப்போ வந்து இஞ்சி பூண்டை மட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் ஒரு கொஞ்சம் பாதி இந்த இடத்துல இவ்வளோ உள்ளே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ வந்து எலுமிச்சைப்பழம், ஒரு அரை எலுமிச்சைப்பழம் மட்டும் அதில் புரிஞ்சுக்கிறணும். போட்டேன் அரை எலுமிச்சைப்பழம். ரைட், ஓகே. இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டோம். சதாம் ப்ரோ வீட்டிலேருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டாச்சு. பார்த்தீங்களா? இது வந்து கடைசி. ஆமாம், மிக்ஸ் பண்ணுங்க ப்ரோ. எண்ணெயில் தான் மிக்ஸ் பண்ணணும். சும்மா தட்டுப்புள்ள விரைச்சி விடுங்க. அந்த மீனை போட்டு நம்ம அப்படியே டப் பண்ணுறது தானே. எண்ணெய் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் ஊற்றுறேன். நல்லா குழுக்குன்னு நினைஞ்சு விடும். எப்படி வருது பாருங்க, மசாலா எப்படி வந்துட்டு இருக்குங்க. அவ்வளோதான், எண்ணெயை முடிச்சாச்சு. இவ்வளோ எண்ணெய் வராட்டாலும் நமக்கு கதை ஆகிருக்குது இன்றைக்கி.
டப்பா அழகாக இருக்கு பாருங்க நண்பா. டப்பா சூப்பராக இருக்குல்ல, ஆட்டி விட்டுரும். இனிமேல் அந்த மீன் அப்படியே வரைச்சிருந்தேன். மீன் வரைக்கும் அவ்வளோதான். மஞ்சள் பூசியாச்சு, மஞ்சள் பூசியாச்சு. மஞ்சள் பூசும் மணமகளா இவளோட அழக பாரு ஜொலிக்கு தீடுதே. இல்லை உடஞ்சிரும். செம. அடுத்த மீனுக்கு வேணும்னா இல்லை வேண்டாமா? ஒரு மீனுக்கே போதுமா? மசாலா குளியல் போதும். ஆகா பா, சும்மா தக்க தக்க தக்கதான் இருக்கான். எப்படி இருக்கு பாருங்க, பொரிச்ச உடனே எப்படி இருக்குன்னு பாருங்க நண்பா. மிரட்டி விட்டுரும். நானே ஃபுல்லாக ஆர்வத்தில் இருக்கேன், எப்போ கையை தருவாங்க அப்படின்னு. ஐயா தாங்க ஐயா அப்படின்னு. இனி அப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும் பாருங்க. அடுத்து பாறை மீன் தடவை ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தடவும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வரும் அப்படிங்கிறது. நாங்கள் இதாகிட்டோம், அடிக்ட் ஆகிட்டோம். ஆமாம், எப்போ தரப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தலை அங்கே பாருங்க. வெளுத்துட்டு இருக்காரு. போக வருதா? சீக்கிரம் வாங்கடா, நான் இறைய போட்டுட்டேன், அதாவது தீயை போட்டுட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த பாயில் பேப்பர் எல்லாமே வச்சுருக்கோம். இதை டப் பண்ணிட்டு அப்படியே அந்த தட்டை கழுவிட்டு அந்த தட்டில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்படியே பாயில் பேப்பர் சுற்றிட வேண்டியதான். பத்தியில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போவுமே எப்படி இருக்கான்னா, பொரிச்சு பிறகு பாருங்களா. இதில் எண்ணெய் எல்லாமே சேர்த்துட்டோம். இதில் ஒரு சின்ன மைனஸ் நாங்களும் பண்ணியிருக்கோம். உப்பு சேர்க்கலை. ஏன்னா பொடியில் வந்து உப்பு இருக்கும், அதனால் நாங்கள் வந்து உப்பு சேர்க்கலை. உப்பும் கொண்டு வரலை, அதான் உண்மை. இதில் பொடியில் உப்பு இருக்குங்கனால சரி ரைட்டு மேனேஜ் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா நீங்கள் கடல் தண்ணி கொஞ்சோடு சேர்த்துக்கிட்டீங்கன்னு ஒன்றுமே செய்யாது. ஏன்னா கடல் மீன் தானே, உங்களுக்கு அந்தளவுக்கு சவுக்குலாம் இருக்காது, ருசியாகவே இருக்கும். அதில் லேசாக வெட்டாமல் விட்ருக்கோம், அதையும் வெட்டி கட்டிட்டார். பற்றியில் இந்த பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் மாற்றி போட்டு அடிக்கும். வால் பகுதி மடைக்குள்ள எப்படி இவ்வளோ தான். இந்த சாக்லேட் கவர் முடிப்போம்ல, அதே மாதிரி முடிச்சு சப்புன்னு தூக்கி உள்ளே இழைக்கிற வேண்டியதான். அந்த பற்றிலாம் எப்படி இருக்கோம்னா எவ்வளோ தூக்கி சும்மா கீழே வைங்க. என்ன செய்ய போகிறோம், தீக்குள்ளேயே போட போகிறோம். மீன் உருட்டுனது எப்படி இருக்கும். ஒரு கிளாஸை வச்சு சம்முன்னு உருட்ட ஆரம்பிச்சாரு. எதுனா கூட ஒரு லேயர் மாதிரி ஆயிருமா, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. எப்படி மடிச்சு விட்டு ஒரு பேக்கு தரமாக இருக்கா. நம்மளால் சம்பவத்தில் வந்து தரமாக செய்வார் பாருங்க. செம்மையாக செஞ்சு விட்ருக்கிறதுல நம்ம செய்யும்போது கூட இந்த முட்டாய் பேப்பர் முடுக்கிற மாதிரி முடிக்க வச்சோம். அன்றைக்கெலாம் நம்ம சிஸ்டர் கூட கிடையாது, சும்மா கத்திட்டு வெட்டிட்டு அலைஞ்சோம் கருட்டுன்னு. அவ்வளோதான், சக்குன்னு முடிஞ்சிச்சு. இனிமேல் எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு நம்ம தந்தூரி உள்ளே போடுறத பார்த்துருவோம். மீன் தந்தூரி சரியா முடிஞ்சிச்சு. மஞ்சள் சரியாக முடிஞ்சிச்சு. இதோட இன்னும் வந்து பாறை மீன் மட்டும்தான் ரோல் பண்ணணும். மஞ்சள் சரியாக வந்து 4 மீன் கொண்டு வந்திருந்தோம். ஓகேங்களா? அவ்வளோதான், பேக் பண்ணிச்சு. பேக்கிங் இது முடிஞ்சிச்சு, சரியாக முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்து பாறை வெளில ஒன்று வச்சா தான் அவங்களுக்கு வேகும். சரியாக வந்துடும் நீங்கள் பாயில் வந்துடும். அது செத்தியோவில் தான் இருக்கும். மாற்றி வச்சுருக்கணும். பாறை மாற்றி வைங்க, மாற்றி அடி ஜம்முன்னு அடிக்க. இவ்வளோ தான். நீங்கள் சிக்கன் தந்தூரி பார்த்துருப்பீங்க, ஃபிஷ் தந்தூரி. இது எல்லா மீனுமே ரோல் பண்ணிட்டோம். தட்டில் பிறக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னும் அப்படியே நேராக கொண்டு போய் தீயில் வச்சிட வேண்டியதான். நம்ம தலை தீ எல்லாத்தையும் போட்டுட்டு ரெடியாக நிற்காரு. வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு. இதை பாருங்க, கனல் ஜம்முன்னு இருக்கு. வச்சாச்சு, எப்படி வைக்கும் பாருங்க. ஓடு செல்ல குட்டி. பாறை
தங்கமாக அடிக்க வச்சிருக்காரு பாருங்களேன். நம்ம தலை அப்படி ரேக் மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. ஆமாம், இன்னும் அப்படியே வெந்த பிறகு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? தந்தூரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு மேலே உள்ள தீ எரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான், தந்தூரி ரெடி ஆகிட்டு. மீன் தந்தூரி. நம்ம அண்ணன் எங்கே போனாலும் ஒரு இடிக்கியே தரமாக செஞ்சிருவார். கங்கோடு பறக்க வைக்காரு. இப்போ தான் பெருமையாக பேசினேங்க நான். அங்கே சுடுது போடாது. இந்த எடுத்துகிட்டு வருங்க. அப்படியே பறக்க வச்சிட்ருக்காரு. அவரே அங்கே மீனை குத்திட்டாரு. என்ன இருக்குன்னு பக்கத்து மீனை குத்திட்டீங்க தலை. ஆமாம், சாறு வெளியே தள்ளுதில்லை, உங்களுக்கு தெரியலையா? இல்லாக்கி இல்லை, உருட்டுனா புரிஞ்சிடும். இந்த தூக்கியாச்சு சம்மனு. நம்ம டீமுக்கு உள்ளே வந்துட்டு மீனோட வராங்க. நம்ம ப்ரோ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா வெங்காயம் வெட்டிகிட்ருக்காரு. ரவுண்டாக தான் வெட்டி சாப்பிடுவாராம். பத்தியில் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது என்ன இப்படி தெரியுது பாருங்க. சூப்பர் ஃபோர்டு பொரிச்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் ஈஸி அப்படியே எதுக்கு தட்டில் வச்சுருக்கேன். கொதிக்க தான் செய்யும். நல்லா தெரியுது. ஆயில் செம்மையாக ஒட்டி இருக்கு பாருங்க. எப்படி இருக்காம பாருங்களேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி வந்துருக்காம. அடுத்து சிறையான் ஓப்பன். யாரும் அந்த நேரத்தில் சரிடு தீயில் போட்டால் லேசாக கருகு தான் செய்யும். லைட்டு அதுதான் ஒரு வாசம். ஸ்மோக் எஃபெக்டே அதுதான். செல்லத்தை அப்படியே தூக்கிங்க. பாருங்க, ஓப்பன் பண்ணி வச்சிட்டாரு. செம்மையாக இருக்குல்ல. இனிமே அவ்வளோத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். டைமிங் அதிகமாகிடும். பற்றியில் எதுவுமே அதிகமாக கறியில்லை. கரெக்டான தீ. அப்படியே உடஞ்சி நிற்கி பாருங்கள் மீன். அப்படியே புட்டு மாதிரி நிற்கும். இந்த பாருங்கள் சம்முன்னு ரெடி ஆகிட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாசம். இந்த பாருங்க. நம்ம நண்பர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தெந்த மீன் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துருவோம். பாருங்க அப்படியே புட்டு மாதிரி தான் இருக்கா. உப்பு இருக்கு ப்ரோ. உப்பு இருக்குண்ணே. பார்த்தீங்களா, உப்பே போடலை. அந்த பொடியில் வந்து உப்பு இருந்துச்சு. பாருங்க நம்ம தலை மழை முடிச்சுட்டு இருக்காரு. ஆராக்கா வாரி எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. உப்பு கரெக்டாக இருக்கா? நம்ம இத்தனைக்கு ரொம்ப நேரம் கூட வைக்கல தெரியுமா. உடனே சுட உடனே ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், இதில் ஒரு ருசி இருக்குல்ல என்னதான் இருந்தாலும். கட்டி இல்லை. வாழ்க்கை இதுக்காகவே வாழணும். ஒன்றும் கிடைக்காது. சாப்பிடுங்க. பாறை அடுத்த பாறை. என்றைக்குமே மீனில் வால் சைடில் உள்ளது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சம்முன்னு வந்துருக்கான். அப்பா
சூடு கையை வைக்க முடியல, அதான் இப்படி திணறேன். வாயில் வச்சுருங்க, கை வைக்க முடியல. உண்மையிலே இப்போ வேறு லெவல் தான். இதில் என்ன ஒரு இதுனா வேஸ்டேஜே கிடையாது எல்லாமே. நம்ம எதில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். தண்ணி பக்கத்துலேயே தான் சமைச்சோம், தண்ணிக்கு நடுவுலேயே தான் உட்காந்து திங்கும். அவங்க உட்காந்துருக்க இடம் ஃபுல்லாகவே தண்ணி தான், நடுவில் ஒரு கல்லில் தான் உட்காந்துருக்காங்க பாருங்க. தெரியுதா? இதில் சாப்பிட வேண்டியதான், இதில் உள்ள டஸ்ட்டை தூக்கி போட்டு மீனை பிடிச்சிக்கிற வேண்டியதான். ம் அப்படியா சார்? அந்த இஞ்சி பூண்டு எடுத்து காட்டியிருக்கேனே, அளவாக போட்டீங்க, கரெக்டாக போட்டீங்க, சூப்பர். நம்ம நிறைய போட்டோம்னா இஞ்சி பூண்டு வாடை வரும். நான் அனுபவப்பட்டிருக்கேன். சரி, இனிமேல் நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே நண்பா, நம்மளும் சாப்பிட போகிறோம். மீன் விற்கிறோம். எனக்கு இந்த சிறைய மேலே தான் ரொம்ப கண்ணாக இருந்துச்சு. நல்ல முரட்டு சிறையான மாட்டிருக்கான், எப்படா திம்பம் அப்படி. சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு. ஒரு பீஸ் வெங்காயம், வெங்காயம் உண்மையாக சூப்பராக இருக்குது. கொஞ்சோட எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக தருது. இன்னும் கொஞ்சம் லேசாக உப்பு தூக்கி இருந்தோம்னா எனக்கு சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு வந்து உப்பு குறையாக வைப்பாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்காது, அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தருது. மற்றபடி வேறு லெவல் சூப்பர். எப்படி இருக்கும் பாருங்க. அடியா பக்காவில் எதுவும் சொல்லாதுக்கா. நான் போய் சொல்கிறேன். தந்தூரி என்ன தந்தூரி, தந்தூரியில் கிச்சா வரும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது லேசாக பிடிக்கும். நிறைய ஒரு உண்டு, இதோடு சேர்த்து வேண்டாம், எனக்கு வெங்காயம் பிடிக்காது, சாரி. தெரிஞ்சவங்க டேஸ்ட்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. ஒரு புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்குது. இதே மைனஸ் வச்சு சாப்பிட்டோம்னா இனிப்பு சுவையோடு இருக்கும். அதையும் ஒரு ஆள் ட்ரை பண்ணிடுவோம். எங்கே வேறு வரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய். சதான் ப்ரோ பாய் சொல்லியே சாப்பிட்றாங்க.